ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் HTML attributes. ஸோ HTML எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்றது நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி புரியும், இல்லைன்னா புரியாது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆல் HTML elements கேன் ஹேவ் attributes. ஓகேங்களா? அதாவது attributes அப்படின்றது HTML வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கோடிங்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து ஆட்ரிபியூட்ஸை பார்த்தலாம். ஏன்னா ஆட்ரிபியூட்ஸுக்கு செப்பரேட்டான ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது வந்து எலமெண்ட்ஸ்குள்ளேயே இருக்க போகிறது அப்படின்றதுனால. ஓகேங்களா? ஸோ இப்போ H1 அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ ஆட்ரிபியூட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப்ஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த HTML எலமெண்ட்டில் வந்து இதுக்குள்ளார இருக்க போகிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். ஓகேங்களா? ஆட்ரிபியூட் இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஐடி ஆட்ரிபியூட் இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்டைல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அதாவது வந்து இந்த HTML-க்குள்ளே இருக்கிற, ஓகேங்களா, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட், ஆட்ரிபியூட்ஸ் ப்ரொவைட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பர்டிகுலர் எலமெண்ட்ஸுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா H1 இருக்குது. இதுக்கு நான் ஒரு ஐடி செட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஐடி ஹெட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அதாவது இப்படி செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த H1 எலமெண்ட்டுக்கு நான் ஒரு ஐடி செட் பண்ணிட்டேன். ஒரு ஐடென்டிட்டி மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஹெட்டர்னு ஒரு ஐடென்டிட்டி வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து நீங்கள் கிளாஸ் வேணும்னாலும் இப்படி கொடுக்கலாம், கிளாஸ் ஹெட்டர். ஓகேங்களா? இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ இதுவும் சேமாக இருக்கணுன்றதில்ல. ஸோ கிளாஸ் அண்ட் ஐடி அதுக்குண்டான டிஃப்ரென்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஆட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா? இதில் இருக்கிற வேல்யூஸை பற்றி, எப்படி கிளாஸுக்கும் ஐடிக்கும் ஒரு வேல்யூஸ் கொடுக்குறதுன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஐடி, கிளாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸ்டைல் வந்து சம் ஸ்டைல்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ சொன்னால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஸோ HTMLனால் என்ன அப்படின்றது வந்து டீட்டெயிலாக வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எலமெண்ட்டு, அதில் இருக்கிற இந்த ஐடிஸ், கிளாஸு, ஸ்டைலு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ். இது வந்து பேசிக். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட், ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்பெசிஃபைடு இன் த ஸ்டார்ட் டேக். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த H1, P, H2 இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்பேனெல்லாம் இருக்குன்றது வச்சுக்கோங்களேன். அதாவது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் டேக்கில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த H1க்கு வந்து இது வந்து ஸ்டார்ட் டேக்கு, இது வந்து என் டேக், அதாவது ஸ்லாஷ் போட்டிருந்தா என் டேக் அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? எப்போவுமே இந்த ஸ்டார்ட் டேக்கில் மட்டும்தான் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும், என் டேக்கில் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது ரூல்ஸு. ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் வந்து அந்த ஆட்ரிபியூட்ஸை நான் இதுக்குள்ளே கொடுக்கல, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற டேக்குள்ளே மட்டும்தான் கொடுத்தேன். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் இந்த P அப்படின்னா இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், ஆட்ரிபியூட்ஸ் யூஸ்வலி நேம் இன் நேம் பை வேல்யூ பேர்ஸ் லைக் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போது ஒரு ஃபார்ம்லேயே வந்து நேம் என்னன்னு கேட்குறோம், அடுத்தது வந்து என்னன்னு கேட்குறோம், அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுங்கன்றோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நேமுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் நேம். இந்த பக்கம் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? ஓகேங்களா? குமார் அப்படின்னு வச்சுக்கோங்க, அட்ரஸ் வந்து சேலம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ, இது வந்து நேம். இந்த கீக்குண்டான இது வந்து பார்த்திங்கன்னா நேம்னு சொல்லுவோம், இதெல்லாம் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இதை தான் சொல்ல வராங்க. இப்போ ஐடியிலே பார்த்திங்க அப்படின்னா ஐடி கொடுத்துட்டு ஐடிக்கு என்ன வேல்யூன்னு கொடுத்துருக்கோம், ஹெட்டர்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். கிளாஸ் ஆட்ரிபியூட் கொடுத்துட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஹெட்டர்னு கொடுத்துருக்கோம். ஸ்டைல் கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது எல்லாமே வேல்யூ. இப்போ Pக்கு வந்து கிளாஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் டு பேராகிராஃப்னு கொடுத்துரும். இது வந்து நேம் வந்து கிளாஸ், வேல்யூ பேராகிராஃப். ஓகேங்களா? அதை தான் சொல்ல வராங்க. அடுத்தது ஆட்ரிபியூட்ஸ் ஆர் href,
src class id alt style. ஓகேங்களா? ஸோ இந்த இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து இப்போது நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு HTML வந்து எக்ஸாம்பிளாக வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எலமெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் எப்படின்றது வந்து இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வர வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீக்லி ஒரு 3 to 5 வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இமெயில் ஐடி டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது கொரிஸ் இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் வந்து உடனுக்குடன் கிளியர் செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. அவ்வளோதான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ்.